நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே உங்கள் சகோதரன் எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று சொல்வீர்கள். அந்த நன்றியை உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். உங்களுக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றுவேன் என்று சொல்லி உங்கள் குரலாக சட்டமன்றத்தில் ஒழிப்பேன். உங்களுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அத்தனை அதிகாரிகளும் நீ சொல்கின்ற கோரிக்கையெல்லாம் இணைந்து பணியாற்றி திட்டங்களை பெற்று தருவேன் என்று சொல்லி நம்ம நம்முடைய ஆட்சி வரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அம்மாவுடைய ஆட்சி வரும். இருந்தாலும் மக்கள் வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தொகுதி மக்களுக்கான பணியாற்றுவோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியில தான் இந்த ஆண்டிபாளையம் மட்டுமல்ல எல்லா திட்டம் கொண்டு வந்து கொடுத்தோம். நம்முடைய தொகுதி முழுமையாக இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்று பேரூர் தனி தாலுக்கா, ஒரு தனி கல்லூரி, தொண்டாமுத்தூருக்கு தனி கூட்டுக்குண்டு திட்டம் அம்மா இருக்கும்போது கேட்டு வாங்கி பெற்று தந்தோம். தீயணைப்பு நிலையம், எல்லா பாலங்கள், சாலைகள், குடிநீர் மேல்நிலை தொட்டி என்று என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி கொடுத்தோம். ஆர்டி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் நன்றியோடு வாக்களித்துள்ளார்கள். கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம் என்று, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று மிகப்பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு சேர்த்தோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்தோம். இருந்தாலும் நம்முடைய மக்களுக்கு மீண்டும் எதிர்பார்த்த திட்டங்கள் இருக்கிறது. ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுத்து கொடுத்துட்டோம். அதை விரிவாக்கம் பண்ணி அதை கொண்டு வரணும். அப்பதான் நிறைய கம்பெனிகள், ஒரு ஐடி கம்பெனி, அதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுக்காக நாங்கள் பாடுபடுவோம். அதே போல நம்முடைய அத்திக்கடவு செகண்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்கீம் வந்தால் நம்ம தொகுதியில் 90 குளங்களுக்கு நீர் நிரப்பிக்கூடிய திட்டம் வரும். அதையும் நிறைவேற்ற வேண்டும் இந்த அரசு. அதுக்காக பாடுபடுவோம். அதே போல நம்ம தொகுதியில் யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்கு. அடிக்கடி உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது. அதுவும் கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி ரயில் தண்டவாளத்தை வச்சு அது தடுப்பு கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நம்ம வச்சிருந்தோம். நம்ம ஆட்சி வந்த பண்ணலான் இருந்தோம். அதையும் புதிதாக அமைக்கப்பட்டது இந்த அரசு செய்ய வேண்டும். அதுக்காக மக்களோட சேர்ந்து, விவசாயியோட சேர்ந்து போராடி அதெல்லாம் திட்டம் பெற்றுத்தர உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நம்முடைய ஆண்டிபாளையம் மக்கள் இன்றைக்கு இது அதிமுக கோட்டை. அதே போல எனக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்கீங்க. அந்த நன்றியை என்றைக்கும் மறக்க மாட்டோம். இரட்டை சின்னத்திலே எனக்காக வாக்களித்த பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளும் உங்கள் பாதம் பணிந்து வணங்கி நன்றியை தெரிவிக்கும். நன்றிமா, எல்லாத்துக்கும் நன்றி. தங்கச்சிக்கு நன்றி.